கேமிங் மொபைல்ஸ்னு சொன்னாலே நமக்கு பிளாக் ஷார்க், ரெட் மேஜிக், ஆரோஜின்னு நிறைய மொபைல் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் ஆரோஜி எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. 2019 பெஸ்ட் மொபைலாக நிறைய பேர் அதில் சூஸ் பண்ணப்பட்டது ஏசுஸோட ஆரோஜி ஃபோன் 2. ஏன்னா அந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏசுஸ் ஆரோஜி ஃபோன் 2 போன வருஷம் மார்ச்லேயே லான்ச் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 3 மாதத்துக்கு அப்புறமா ஏசுஸ் பிராண்ட் ஏசுஸ் ஆரோஜி ஃபோன் 3 ஒரு வழியாக லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஜூலைக்குள்ளே. சரி வாங்க இந்த வீடியோவில் ஆரோஜி 3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், லான்ச் டேட், இந்தியன் ப்ரைஸ் மற்றும் இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேமிங் மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஏசுஸ் அவங்களோட ஆரோஜி ஃபோன் 2 கொடுத்த மாதிரி இந்த மொபைல்லையும் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 6ஆல் இந்த மொபைல் பில்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரோஜி அவங்களோட டிப்பிக்கல் எக்ஸ்ட்ரா டைப் சி போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் ஆப்ஷனை இங்கேயும் கொடுப்பாங்க நம்பலாம். மோஸ்ட்லி அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த மொபைலோட ஹைட் அண்ட் விட் 17.1 cm மற்றும் 7.8 cm. இந்த மொபைலோட திக்னஸ் 9.85 mm இருக்குது. கிட்டத்தட்ட 1 cm வருது. இது போக இந்த மொபைலோட வெயிட் 240 grams. இது ஏன்னு பேட்டரி செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் ஆரோஜி 3 நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். எங்கள் கேமிங் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டிஸ்பிளேவை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு 6.59 inches OLED பேனல், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. இது ஒரு AMOLED பேனல், அதனோட 144 ரெஃப்ரெஷ் ரேட்டும் சேர்றதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். லீக்ஸில் சொல்லியிருக்கபடி இந்த மொபைலில் நாச்சஸ் எதுவும் இல்லை. மேலேயும் கீழேயும் சின்ன சின்ன பெசல்ஸோடு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட இந்த மொபைல் வருது. அது கூடவே டாப் அண்ட் பாட்டம் பெசல்ஸ் இருக்கிறதால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 79.85% இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரிபிள் கேமரா செட்டப். பிரைமரி சென்சர் 64 MP, அது கூட 13 MP டெலஃபோட்டோ மற்றும் 8 MP வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. இது கூடவே ஃப்ரண்ட்டில் 13 MP கேமராவும் இருக்குது. பொதுவாக எந்த கேமிங் மொபைல்ஸும் கேமரா செக்மெண்ட்டில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் ஆரோஜி ஃபோன் 3 இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் Snapdragon 865+. இந்த ப்ராசஸர் Snapdragon 865 ஓவர் கிளாக்டு வெர்ஷன். இந்த ப்ராசஸர் ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். ஒரு கோர் 3.1 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. 3 கோர் 2.42 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. மற்றும் 4 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. மற்றும் இந்த ப்ராசஸரில் யூஸ் பண்ணியிருக்க GPU அட்ரினோட 650 GPU. இந்த செட்டப்பை இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கிறதால எல்லா விதமான ஹெவி கேம்ஸையும் இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணும். இந்த மொபைலில் டர்போ கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறதா லீக்ஸில் வந்திருக்கு. பட் உண்மையாகவே இதில் என்ன கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு லான்ச் அன்றைக்கி பார்த்துக்கலாம். இது போல் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ், கூலிங் ஃபேன்ஸ் மாதிரி புதுசாக ஏதாவது லான்ச் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். சரி, இதில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பற்றி பார்க்கலாம். இங்கே லீக்ஸை வச்சு எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. 6000 7,000 mAh வரைக்கும் தான் இந்த மொபைலோட பேட்டரி இருக்க சான்ஸ் இருக்குது. பட் நான் முன்னவே சொன்ன மாதிரி 240 கிராம் வெயிட் இருக்கிறதால 7,000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே. பாக்ஸில் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக 30 வாட் ஹைப்பர் சார்ஜர் 4.0 ஏசுஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ஏசுஸ் ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கு நமக்கு 3 சாய்ஸ் விடுறாங்க. பேஸ் வேரியன்ட் 8GB 128GB மற்றும் 12GB 256GB, 16GB 512GB ஹையர் வேரியன்ட்ஸையும் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 70,000 சேல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் 55,000 60,000 ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல டீலாக இருக்கும். மற்றும் இந்த மொபைலை ஜூலை 22 அன்றைக்கி லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அவ்வளோதான், வீடியோட எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ்.